இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லால இருந்து பேசுகிறேங்க. இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி சேலைக்கு பிளெயினாக கொடுக்கப்பட்டிருக்கிற ப்ளவுஸை மேலும் மெருகேற்றுறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்பவே பிளெயினாக இருக்குது. சேலையில் இந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்கு இல்லையா? இப்போ நான் இந்த சாதாரண பூனம் சேலைக்கு செய்யறத நீங்கள் விலை உயர்ந்த சேலைகள்லையும் கட்டாயம் செய்யலாம். அந்த அளவுக்கு டிசைன் ரொம்பவே அழகாக இருக்கும். நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த நிறம், இப்போ இது இந்த கலரில் இருக்கு இல்லையா? நமக்கு ஆப்போசிட் கலராக இந்த கலரை நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இது ஒரு பொடி கலர் மாதிரி இருக்கு இல்லையா? இதை எடுத்துக்கிட்டு பிளெயினான கிளாத் அதில் நம்ம கொஞ்சம் டிசைன் செஞ்சு கழுத்தில் வச்சு பார்ப்போம். இப்போ நம்ம இந்த கிளாத்தை இந்த மாதிரி பிளெயினாக எடுத்துக்கிட்டு 2 இன்ச்சுக்கு 2 இன்ச்சுன்னு நம்ம இதை வெட்டிக்கலாம். வெட்டிட்டு நம்ம எப்போதும் செய்கிற சாதாரண டிசைனாக இருக்காது, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த 4 மூலையில் ஏதாவது ஒரு மூலையில் அந்த கிளாத்தை அப்படியே உருட்டி விடுங்க. இப்படியே உருட்டி கரெக்டாக இந்த பாதி தொலைவை தாண்டின உடனே இதை அப்படியே 2 பக்கத்தையும் நடுபாகத்தை நோக்கி இப்படி நகர்த்திக்கிட்டே வாங்க. நகர்த்திக்கிட்டு நடுவில் கொஞ்சம் சுருக்கம், அவ்வளவுதான். இந்த இடத்துல ஒரு தையல் போட்டுக்கலாம். நான் இன்னமும் கொஞ்சம் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. ஒரு கிளாத்தை எடுத்து நம்ம எந்த கிளாத்தாக இருந்தாலுமே இந்த நுனியை நீங்கள் பிடிச்சி இப்படி உருட்டிக்கிட்டே வரும்போது அழகாக உருண்டுக்கிட்டே வரும். ஓகேவா? இப்படி வந்துட்டு இதை அப்படியே இந்த இடத்துலேருந்து மடிச்சுக்கிட்டு இந்த நடுபாகத்தை அப்படியே சின்னதாக சுருக்கம் கொடுத்தோம்னா அழகாக இது மாதிரி வந்துடும். நம்ம இந்த இடத்துல ஒரு தையலை போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து 85லேருந்து ஒரு 95 வரைக்கும் ரொம்ப ஃபேமஸாக இருந்த காலகட்டம் அது. அப்போ இந்த டிசைன் வந்து ரொம்பவே இருந்தது. அதுக்கு பிறகு திரும்பவும் இப்போ வந்து உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். இந்த ஓரமெல்லாம் அழகாக உருட்டிட்டு நடுவில் அந்த சுருக்கம் வர்றது கொஞ்சம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். கட்டாயமாக நீங்கள் விலை உயர்ந்த மணிகள்லாம் நிறைஞ்ச புடவைக்கு ப்ளவுஸ் வந்து ரொம்பவே பிளெயினாக இருக்கும் பட்சத்தில் இதை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ஓகேவா? இதே மாதிரியே நம்ம கழுத்தை சுற்றி வைக்கிறதுக்கான சில பீஸ்களை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த நம்ம சுருட்டி வைக்கிறதால அது பிரிஞ்சிருமா அப்படின்லாம் உங்களுக்கு சந்தேகம் வர வேண்டாம். கட்டாயமாக பிரிஞ்சு வராது. ஏன்னா நம்ம 2 முனையும் தச்சிடுறோம். அதனால அதை மீறி இது பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகேவா? இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய பிசுறுகளை எல்லாமே கட் பண்ணிடலாம். நம்ம பிளவுஸ்ல இந்த உருட்டின பாகம் தான் வைக்க போறோம். இந்த நம்ம உருட்டின பாகம் மேலே தெரிகிற மாதிரி வைங்க. பிளெயினாக இருக்கிற பாகம் கீழே இருக்கட்டும். இப்போ இந்த ஜாயிண்ட் எல்லாம் நீங்கள் தனித்தனியாக கட் பண்ணணும்னு இல்லை. நம்ம தேவையான போர்ஷன் நம்ம எவ்வளோ பக்கத்தில் வைக்கணுமோ அப்படியே இருக்கணுமான்றதை அப்படியே நீங்கள் தள்ளி தள்ளி வைக்கலாம். இப்போ இந்த முழுக்க நம்ம வச்ச டிசைனுக்கு மேலே நம்ம பைப்பிங் வச்சு மடித்து தைச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம பைப்பிங்க்கு கிளாத் விட்டுருக்கோம் இல்லையா? அது முன்பாகத்துக்கும் சேர்த்த மாதிரி நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண பிறகு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்றதுனால அது மாதிரி முன்னாடி கொஞ்சம் விட்டுருக்கேன். இப்போ இதை பைப்பிங்க்கு நம்ம உருட்டி அப்படியே மடித்து தைச்சிக்கலாம். தைக்கும் பொழுது நீங்கள் சிசர் கட் எதுவும் உள்ள பைப்பிங் போடும்பொழுது போட வேண்டாம். ஏன்னா பைப்பிங் போடும்பொழுது நம்ம சிசர் கட் பண்ணினோம்னா அது பிரிஞ்சு கொடுக்கும், கழுத்தை அகலப்படுத்தி கொடுக்கும். அதுக்காக நம்ம அப்படியே தான் பைப்பிங் வச்சுட்டு அப்படியே இதில் மடித்து தையல் போடுறோம்.
இப்போ நாம் வச்சிருக்கிற இந்த டிசைனில் அப்படியே ஒரு கோல்டன் பீட்ஸை கொடுக்குறோம். அதனால தான் நமக்கு இந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு இப்படி மடியாமல் இருக்கும். அப்படி உங்களுக்கு பீட்ஸ் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பக்கம் பின்பக்கத்தில் இருந்து இப்படி எடுத்து இந்த கிளாத்தை இந்த மாதிரி தெரியுதுங்களா, இப்படி பின்னாடி இருந்து எடுத்து இந்த கிளாத்தை மட்டும் அப்படி கொடுத்து அதை வந்து அந்த போர்ஷனை அப்படி லாக் பண்ண மாதிரி வச்சுருங்க. அப்போ அந்த போர்ஷன் அப்படியே படிமானமாக இருக்கும். ஆனால் எப்போவுமே வந்து இந்த டிசைனில் பீட்ஸ் கட்டாயமாக வைப்பாங்க. இப்போ நிறைய தோழிகளுக்கு, அதாவது மிடில் ஏஜில் இருக்கிற தோழிகளுக்கு கட்டாயமாக இந்த டிசைன் நினைவு வந்திருக்கும். நான் எப்போதும் சொல்லுவேன் இல்லையா, 20 வருஷம் அல்லது 25 வருஷத்துக்கு ஒரு முறை கட்டாயமாக ஃபேஷன் திரும்ப திரும்ப பழசு தான் வரும் அப்படின்னு ஆரம்ப காலத்திலேயே நிறைய தோழிகள் என்னுடைய பழைய சப்ஸ்கிரைபர்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? நான் அடிக்கடி அந்த வார்த்தை சொல்லுவேன். அதே மாதிரி சரோஜா தேவி மாவையும் அடிக்கடி சொல்லுவேன். இப்போ நம்ம இதை வச்சு அழகாக அந்த பீட்ஸை தைக்கும் பொழுது ரொம்பவே இது லுக் அதிகமாக இருக்கும். நீங்கள் எந்த சேலைக்குமே இதை எந்த சேலையோட ப்ளவுஸுக்கும் வைக்கலாம். உங்களுக்கு அதிக அளவில் செலவே கிடையாது. ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்பவுமே கிராண்டான லுக் இருக்கும். நீங்கள் பீட்ஸும் வைக்கலாம் அல்லது முத்து அந்த மாதிரி வேறு ஏதாவது தங்கமணிகள் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. வேறு ஏதாவது கூட வச்சுக்கலாம். ஓகேவா? அழகா இருக்கா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான் அழுத்தினீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.